அன்பார்ந்த தாய் தமிழ் உறவுகளே, 18ஆம் நூற்றாண்டில் இந்தியாவிலிருந்து மலையகத்திற்கு கப்பல் ஏறி வந்த நமது மூதாதையர்கள் மலாயாவில் முதலில் வந்து தரையிறங்கிய அணைக்கரைகள் யாவை, அவை எங்கே அமைந்துள்ளன போன்ற தகவல்களை நீங்கள் அறிந்ததுண்டா? பேரா மாநிலத்தில் கோலா கூராவில் அமைந்துள்ள கூலா தோட்டம் நமது ஆதித்தாய்களும் குலத்தந்தைகளும் வந்து கால் பதித்த தடங்களில் ஒன்றாக விளங்குகின்றது. இங்கே செயல்பட்டு வந்த கரும்பு தோட்டங்களில் பணிபுரிய ஆங்கிலேயர்களால் 1800ஆம் ஆண்டுகளில் நம்மவர்கள் ஆயிரக்கணக்கானோர் இங்கே கொண்டு வரப்பட்டு அவர்கள் ஏறி வந்த கப்பல் சரியாக வந்து சேர்ந்த அணைக்கரையையும் அங்கிருந்து காடுகளை அழித்துக் கொண்டே அவர்களுக்கான குடியிருப்புகளை அமைத்துக் கொண்ட பாதைகளையும் நாம் நேரடியாக சென்று காணும் வாய்ப்பு கூலா தோட்டத்திற்கு வந்தீர்கள் என்றால் இன்றும் அமையப்பெறும். அந்த மண்ணில் நின்று நம் முன்னோர்கள் வந்து இறங்கிய தருணங்கள் எப்படி இருந்திருக்கும் என்று யோகித்து பார்க்கையில் இதயத்தில் ஏதோ ஒரு இனம் புரியா நெகிழ்ச்சி நிறைந்து கொண்டது. இந்த கூலா தோட்டத்தில் வந்திறங்கிய மக்களின் கோரிக்கைக்கு இணங்க 1857ஆம் ஆண்டில் இம்மண்ணில் ஒரு மாரியாத்தா ஆலயம் நிறுவப்பட்டு அவ்வாலயத்தின் பிரதான கோபுரம், சிலைகள், தேர் போன்ற அனைத்து சிற்பங்களுமே மரத்தால் செதுக்கப்பட்டு தமிழ்நாட்டிலிருந்து தருவிக்கப்பட்டு கூலா தோட்டத்திற்கு வந்து இறங்கி இன்று வரை அவை பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இவ்வாலயத்தின் நுழைவாசலிலேயே ஒரு கூத்து மேடையும் அமைக்கப்பட்டு நிறைய நாட்டுப்புற மேடை கலைஞர்களும் இங்கே இடம்பெற்றிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. 167 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இவ்வாலயத்தின் ஒவ்வொரு அம்சங்களையும் நாம் உன்னித்து பார்க்கும் போது சுயமாகவே மேனி சிலிர்த்து பக்தி பரவசத்தால் கண்கள் கலங்குகின்றன. நாளடைவில் இங்கு பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் கல்வி பயில்வதற்காக கூலா தோட்ட தமிழ் பள்ளி 1902ஆம் ஆண்டு இவ்வாலயத்தில் தான் முதலில் தோற்றுவிக்கப்பட்டது. பின்னர் ஆலயத்திற்கு அருகிலேயே ஒரு ஓலை கூரைகளையும் பலகைகளையும் கொண்டு ஒரு கட்டடம் அமைக்கப்பட்டு இறுதியாக இன்று கூலா தோட்ட தமிழ் பள்ளி இடம்பெற்றிருக்கும் இடத்தில் பழமை நிறைந்த கட்டுமான யுக்திகளை பயன்படுத்தி வைக்கோல், சுண்ணாம்பு போன்றவற்றை வைத்து கட்டப்பட்ட பள்ளி கட்டடம் இன்று வரையும் அங்கே இடம்பெற்றிருக்கிறது. இன்று அக்கட்டடத்திற்கும் வகுப்பறைகளுக்கும் வண்ணம் பூசப்பட்டு அர்த்தமிகு ஓவியங்களாலும் பொன்மொழிகளாலும் புது பொலிவுடன் கண்களை கவர்கின்றது. இந்த 2024ஆம் ஆண்டோடு இப்பள்ளி உருவாக்கப்பட்டு 122 ஆண்டுகள் பூர்த்தியாவதை முன்னிட்டு பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் அவர்தம் ஆசிரியர் குழுவினர், பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்கம், பள்ளியின் வாரிய குழு மற்றும் பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்கம் இணை ஏற்பாட்டில் தோட்டத்து நிர்வாகத்தினர் ஆதரவில் கூலா தோட்ட தமிழ் பள்ளியின் 122ஆம் ஆண்டு வரலாற்று விழா எதிர்வரும் 29ஆம் தேதி 12வது மாதம் 2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு துவங்கி பள்ளி வளாகத்தில் வெகு சிறப்புடன் நடைபெற உள்ளது. இவ்வரலாற்று விழாவிற்கு இப்பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள், முன்னாள் ஆசிரியர்கள், முன்னாள் தலைமை ஆசிரியர்கள், கூலா தோட்டத்தை பூர்வீகமாக கொண்டு இன்று பல இடங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இம்மண்ணின் மைந்தர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் யாவருமே திரளாக வந்து கலந்து இவ்விழாவை சிறப்பிக்குமாறு ஏற்பாட்டு குழுவினர் சார்பில் யாவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். விழா தொடர்பான மேல் விவரங்கள் அறிந்திட திரையில் காணும் எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். இது அறிவோம், பகிர்வோம். நன்றி, வணக்கம்.